James & Covin year-end big sale. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகப்பெருமான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் முருகர் கார்டு மூலமா சொல்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கான பங்குனி உத்திரம் முருகர் மெசேஜ் என்ன? இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு கந்தசாமியை போய் இந்த மேஷராசிக்காரங்க பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா முருகர் இந்த ரூபத்தில் அவர் அழைக்கிறாரு, நீங்கள் கந்தசாமியாக இருக்கக்கூடிய என்னை வந்து பாருங்க அப்படின்றது. ஏன்னா இவங்களுக்கு அப்படியும் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஈடுபாடு இல்லைன்னா சுவாமிமலை முருகரை குருவாக எடுக்கலாம். ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கே குருவாக இருக்கிறாரு. ஸோ அந்த சுவாமிமலை முருகரை இவங்க குருவாக எடுத்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை. கடக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லுற பங்குனி உத்திரத்துக்கான மெசேஜ் அப்படின்னா அது என்ன மாதிரி? கடக ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், எங்கெங்கேயோ வந்துட்டேன், எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு உன்னால் எவ்வளோ பூக்களால் என்னை அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோ பூக்களால் என்னை அலங்கரி, நான் நிறைஞ்சு போவேன், உன் வாழ்க்கையும். முருகர் தரக்கூடிய மெசேஜ் எல்லாரும் பண்ணுறது என்னென்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம், சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி வாழ்க்கையில் பாஸ்ட்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். என்னை ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு ஏன் இது இப்படி நடந்தது, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். தனுசு ராசி கொஞ்ச நாளாக பயப்படுறாங்க, பதட்டமாக இருக்காங்க. பதட்டம்ன்றது பயம் அதிகம் இருக்குது. ஃபெயிலியர்ஸுக்கான, அதாவது தோல்விக்கான ஒரு பயம் இருக்கும், நிராகரிப்புக்கான ஒரு பயம் இருக்கும், கெட்ட விஷயங்களை பற்றி யோசிச்சு அதனுடைய தாக்கம், அதனுடைய பயம் இருக்கும். அப்படி பயத்திலேயே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் முருகரை வந்து மறந்துட்டாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் பங்குனி உத்திரத்தை சொல்லுவாங்க. இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகப்பெருமான் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா, குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க, வேல் வேல் வெற்றிவேல். மேம், இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகப்பெருமான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் முருகர் கார்டு மூலமா சொல்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கான பங்குனி உத்திரம் முருகர் மெசேஜ் என்ன? மேஷ ராசிக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ், மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த 10 மலை முருகரே வந்திருக்காரு, என்ன விஷயம் சொல்றார்? 10 மலை கந்தசுவாமி. இப்போ மலேசியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கந்தசுவாமியோட ஆலயம் இருக்கும். கந்தசுவாமி முருகர் எல்லா ஊர்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு கந்தசாமியை போய் இந்த மேஷராசிக்காரங்க பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா முருகர் இந்த ரூபத்தில் அவர் அழைக்கிறாரு, நீங்கள் கந்தசாமியாக இருக்கக்கூடிய என்னை வந்து பாருங்க அப்படின்றது. ஏன்னா இவங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது, நிறைய இடத்துக்கு இவங்க போக போகிறாங்க, நிறைய புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்களை பார்க்க போகிறாங்க. அப்போது அங்கெல்லாம் நான் உன்னோட துணையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு கந்தசாமி முருகரை இவங்க தரிசனம் பண்ணாலோ வழிபட்டாலோ கண்டிப்பாக இவங்க போகக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளில் முருகருடைய துணை அவங்களால உணர முடியும். ஸோ அதை தொட்டு அவங்களால அடுத்த கட்ட முயற்சிகளை வெற்றிகரமாக அடைய முடியும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இவங்களுக்கு. கண்டிப்பாக மேம். மேஷ ராசிக்காரங்க கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லுகின்ற பங்குனி உத்திர மெசேஜ் என்ன மேம்? ரிஷப ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், சுவாமி மலை முருகர் வந்திருக்கார், என்ன விஷயம் சொல்றாரு மேம்? அதாவது இவங்க வாழ்க்கையில் ஒரு குரு கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும். சில பேருக்கு குரு இருக்கலாம், தொழில் ரீதியான குரு இருப்பாங்க, படிப்பு ரீதியான குரு இருப்பாங்க, வேலை ரீதியான குரு இருப்பாங்க, இல்லை ஒரு ரோல் மாடல் மாதிரியான ஒரு குரு இருப்பாங்க.
ஸோ அப்போது இப்போ ஸ்டில் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் பார்க்கலாம், அவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மானசீகமாக ஏதாவது ஒரு குருவை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த நிலையில அவங்களுக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு குரு எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு அதெல்லாம் ஈடுபாடு இல்லைன்னா சுவாமிமலை முருகரை குருவா எடுக்கலாம். ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கே குருவா இருக்கிறாரு. ஸோ அந்த சுவாமிமலை முருகரை இவங்க குருவா எடுத்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கை இதை நோக்கி தான் உனக்கு போகும் அப்படின்ற அந்த அந்த தெளிவான ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கு இவங்க சாமிமலை முருகரை வழிபடணும். கண்டிப்பா மேம். ரிஷப ராசிக்காரங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களோட வேண்டுதலை கமெண்ட் பண்ணுங்க மேம். அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லுகின்ற பங்குனி உத்திரம் மெசேஜ் என்ன மேம்? மிதுன ராசிக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். மிதுன ராசிக்காரங்களை முருகப்பெருமான் கொடைக்கானல் வாங்கன்னு கூப்பிடுறார். குறிஞ்சி ஆண்டவர். குறிஞ்சினாலே முருகர் தான், மலைகளுக்கெல்லாம் அரசன் முருகர் தான். அதுவும் எஸ்பெஷலி அந்த குறிஞ்சி ஆண்டவர், கொடைக்கானல் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் கோவில் இருக்கக்கூடிய முருகர்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இவங்க வாழ்க்கையில மலை போல ஒரு வளர்ச்சி, மலை போல ஒரு வெற்றி, தகர்க்க முடியாத வெற்றி, வளர்ச்சி, இதெல்லாம் எனக்கு நல்ல வழியில கிடைக்கணும், நான் இன்னும் நல்ல செழிப்பா இருக்கணும் என்னோட குடும்பத்தோட, அப்படியான ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இவங்களுக்கு அதுதான் எனக்கு மெயின், அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே. அது நடத்தி கொடு முருகா அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கு, கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குறிஞ்சி ஆண்டவரை போய் அவங்க பார்த்துட்டு வந்தா நிச்சயமா அந்த வேண்டுதல் நடக்கிறதுக்கான கதவுகள் திறக்கும். ஸோ எங்கெங்கேயோ போயிட்டீங்க, குறிஞ்சி ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணிடுங்க. அதாவது குறிஞ்சி ஆண்டவர் என்ன நீங்க பார்த்துட்டு வந்துருங்க, நீங்க வாங்க, அங்க ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜா இங்க கன்வே ஆகுது. மிதுன ராசிக்காரங்க குறிஞ்சி முருகருக்கு அரோகரா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க மேம். அடுத்ததா கடக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லுற பங்குனி உத்திரத்துக்கான மெசேஜ் அப்படின்னா அது என்ன மேம்? கடக ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அலங்கார முருகர். அதாவது அலங்காரம்னா தங்கத்தாலேயோ கற்களாலேயோ இந்த மாதிரி இல்லாமல் பூக்களால் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகர். நம்ம என்னதான் அந்த அலங்காரம்லாம் பார்த்தோம்னாலும் பூக்களால் அலங்கரித்த முருகரை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படும், ஒரு நிறைவு ஏற்படும். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜுமே அதான். நீ எனக்காக என்னென்னவோ பண்ணிட்ட, எங்கெங்கேயோ வந்துட்டேன், எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு உன்னால் எவ்வளோ பூக்களால் என்னை அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோ பூக்களால் என்னை அலங்கரி, நான் நிறைஞ்சு போவேன், உன் வாழ்க்கையும் அதே மாதிரி நிறைவான ஒரு வாழ்க்கையாக மாறும். அப்போது இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பூச்செடி கூட வளர்க்கலாம். அந்த பூச்செடி வளர்த்து அவங்க யாருமே அது தலையில் வைக்காமல் அதில் பூக்கக்கூடிய பூக்களை முருகருக்கு அவங்க சாத்தி வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போனால் கூட நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படிலாம் இல்லாமல் நிறைவாக பூக்களை வாங்கி முருகருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இதை பண்ண ஆரம்பித்தாலும் சரி, பங்குனி உத்திரத்துக்கு முருகரை அப்படியே மலரால் அலங்காரம் பண்ணி அவங்க வேண்டுதல் வச்சாலும் சரி, கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ். கண்டிப்பாக மேம். முருகர் கடகராசிக்காரங்களை சோதிச்சாலும் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, இங்கே வரணும் அங்கே வரணும்னு, எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் முருகரை அலங்கார கோலத்தில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேவரிசம் பண்ணுறாரு தான் மேம். கடகராசிக்காரங்க முருகா உன் மலரடி போச்சு அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ் அப்படின்னா அது என்ன மேம்? சிம்ம ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். அண்ணனோட சேர்ந்து வந்திருக்காரு. முருகர் தரக்கூடிய மெசேஜ், எந்த விஷயம் இவங்க செஞ்சாலும், எந்த காரியத்தில் இறங்கினாலும் உங்கள் உடன் பிறந்தவரோட இறங்குங்க. இங்கே என்ன விஷயம்னா அவங்களால தாங்க பஞ்சாயத்து அப்படின்னு நிறைய பேர் மனசு கொஸ்டின் இருக்கும். அப்போ ஒன்றும் கவலை வேணாம், முருகரை மட்டும் வழிபடாமல் அவங்க அண்ணன் விநாயகரையும் வழிபடுங்க, அண்ணன் தம்பி 2 பேரையும் வழிபடுங்க. ஸோ இந்த 2 சகோதரர்களையும் இவங்க வழிபட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா, ஒன்றா சேர்த்து வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு நடக்காத காரியங்களே கிடையாது, எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு கைகூடும். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி கிடைச்சே தீரும். அப்போ ஒன்று உங்களோட உடன் பிறந்தோரோட சேர்ந்து இருங்க, அது ஒரு வெற்றியை தரும். அப்படி அது இல்லை, அதுதான் பிரச்சனையே அப்படின்னா முருகர் விநாயகர் 2 பேரையும் சேர்த்து வழிபடுங்க. ஸோ இந்த பங்குனி உத்திரத்துக்கு கூட முருகரை மட்டும்தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம்.
அது இல்லாமல் விநாயகரையும் ஃபோக்கஸ் பண்ணால், சிம்ம ராசிக்காரங்க முருகர் விநாயகர் 2 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்ற மாதிரி முருகரே அதே மாதிரி இவங்க அண்ணனா தம்பியா தாராளமாக எடுத்து, முருகா எனக்கு அண்ணனா நின்று இந்த வேலையை செஞ்சு கொடு, எனக்கு தம்பியா நின்று இந்த வேலையை செஞ்சு கொடு, நிச்சயமாக செய்வார், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து செய்வார். அப்படி எடுத்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய கண்டிப்பா மேம். சிம்ம ராசிக்காரங்க ஓம் விநாயகா போற்றி, ஓம் முருகா போற்றி அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். அடுத்ததா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு முருகப்பெருமான் சொல்ற மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம்? கன்னி ராசி முருகர் தரக்கூடிய மெசேஜ். சிம்மத்துக்கு அண்ணனோடு வந்தாரு, கன்னிக்கு குடும்பத்தோட குடும்பத்தோட இருந்திருக்காரு. முருகர் தரக்கூடிய மெசேஜ், யாருமே இல்லை அப்படின்னு தயக்கம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது ஆனால் யாரும் எனக்காக நிற்கிறது இல்லை அப்படின்றது. முருகர் தரக்கூடிய பதில் வந்து உனக்காக யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன், என் குடும்பம் இருக்குது, எங்களோட இந்த குடும்பம் தான் இந்த முழு பிரபஞ்சமே. அப்போ நாங்களே உனக்காக இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? இனிமேல் அந்த பயம் பதட்டம் எதுவும் தேவையில்லை. நிச்சயமாக முருகருடைய குடும்பமே இவங்களுக்கு எப்போ இவங்க கூப்பிட்டாலும் வரும். ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், இவங்க கண்டிப்பாக அதை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு இருக்காங்கன்னா, முருகர் மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா, முருகருடைய அண்ணன், பெண் கூட இருக்கிறாங்க பாலாம்பிகா. ஸோ இவங்க எல்லாரையும் இவங்க சேர்த்து வழிபடும் போது அப்படியான ஒரு திருவுருவ படத்தையும் இவங்க வச்சு வழிபடலாம். இதை அவங்க தொடர்ந்து வாழ்க்கையில் செய்யும் போது இவங்களுக்கு என்ன பாக்கியங்கள் வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். முதல்ல இவங்களுக்கு வந்து மனது திருப்தியாகும், நம்மளுக்காக இதோ இருக்குது குடும்பம், என் குடும்பம் இருக்குது அப்படின்றது. ஸோ நிச்சயமாக முருகர் தரக்கூடிய மெசேஜ் அதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக மேம். கன்னி ராசிக்காரங்க ஓம் நமசிவாய, ஓம் சரவண பவ அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். அடுத்ததா துலாம் ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லுகிற இந்த பங்குனி உத்திர மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம்? துலாம் ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் எல்லாரும் பண்ணுறது என்னென்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும், சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி வாழ்க்கையில் பாஸ்ட்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். என்னை ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு ஏன் இது இப்படி நடந்தது, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பட் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ், அதெல்லாம் நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில் ஏற்பட்ட அழகான நினைவுகள், அழகான தருணங்கள், இதை மட்டும் தான் நினைக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில். இதை மட்டும் நினச்சா அவங்களுக்கு அவங்க எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அந்த புன்னகை தான் அவங்களுடைய அந்த முருகரை பார்க்கறதுக்கான ஒரு திறவுகோலாக இருக்க போகுது. அப்போ எப்பெல்லாம் அவங்க சிரிக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க முருகரை கண்கூட பார்ப்பாங்க. ஏதாவது யாராவது ஒரு ரூபத்தில் இல்லை ஒரு ஃபோட்டோவாவோ ஒரு கோவில்லையோ முருகரை பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா முருகர் அந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது அவங்களுடைய புன்னகை ரூபத்தில் தான் அவர் காண வருவாராம். அப்போ அதுக்கு என்ன வந்து இங்கே அடித்தளம், பழைய கடந்த கால நல்ல பசுமையான சந்தோஷமான நினைவுகள். இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். இனி வரக்கூடிய காலமும் அந்த சந்தோஷமான நினைவுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ். துலாம் ராசிக்காரங்க வள்ளி மணவாளா போற்றி அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு முருகப்பெருமான் சொல்லுகிற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? விருச்சிக ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், ராஜ அலங்காரம் முருகர். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், நிறையா பேருக்கு ஒரு ஸ்பெஷல். அது ராஜ அலங்காரம் முருகரை நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்க்க முடியாது. அந்த அலங்காரம் பார்க்குறதே ரொம்ப ரேர் தான், எப்போயாவது தான் பார்ப்போம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா ராஜ அலங்காரம் முருகர் திருவுருவ படமோ சிலையோ அதை வாங்கி வச்சு தொடர்ந்து வழிபடணும். அப்படி வழிபடும் போது நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி பெறும். வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து போயிடுச்சு, எனக்கு நான் ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன், கடைசியில் நான் என்னவா இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த ராஜ வாழ்க்கை இவங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதாவது உடனே மாட மாளிகை அப்படிலாம் இல்லை, என்னால் இன்னைக்கு இதை செய்ய முடியுது எந்த ஒரு தடங்கள் இல்லாமல், எனக்கு மனசுக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், அதுவே ராஜ வாழ்க்கைக்கு சமம் தான். அப்படியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இன்னொன்று, இவங்க எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தகுதி மாதிரி அவங்களுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இவங்களுக்கு எதிர்பார்த்து அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் ராஜ அலங்கார முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக மேம். விருச்சிக ராசிக்காரங்க ராஜ அலங்கார முருகனே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.
தனுசு ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? தனுசு ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். தனுசு ராசி கொஞ்ச நாளா பயப்படுறாங்க, பதட்டமா இருக்காங்க. பதட்டம்ன்றது பயம் அதிகம் இருக்கு. ஃபெயிலியர்ஸுக்கான அதாவது தோல்விக்கான ஒரு பயம் இருக்கும், நிராகரிப்புக்கான ஒரு பயம் இருக்கும், கெட்ட விஷயங்களை பற்றி யோசிச்சு அதனுடைய தாக்கம் அதனுடைய பயம் இருக்கும். அப்படி பயத்திலேயே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் முருகரை வந்து மறந்துட்டாங்க. ஸோ முருகர் வந்து அவரை நினைவுபடுத்துகிற விதமாக, உனக்கு நான் ஒரு கடவுளாவோ தெய்வமாவோ அப்பாவாவோ அம்மாவாவோ ஒரு குருவாவோலாம் இல்லை, உனக்கு நான் காவல்காரனாக இருக்கிறேன். இப்போ என்னை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் உன்னை வந்து நெருங்கணும். அப்போ நீ ஏன் பயப்படுற? ஸோ உன்னுடைய காவல்காரன் நான் இருக்கும் போது நீ தைரியமாக இரு. இனிமே உன்னுடைய தைரியம் தான் உன்னுடைய பலம், அதுதான் உன்னுடைய வெற்றி. எதாக இருந்தாலும் முருகனை தாண்டி தான் என்கிட்ட வரும் அப்படின்ற அந்த தைரியத்தோடு அவங்க இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான நாட்களாக மாறும். அதனால் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். முருகர் அவங்களுக்கு முன்னாடி நின்று காவல் காக்கிறாரு அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. கண்டிப்பாக மேம். தனுசு ராசிக்காரங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லுகின்ற பங்குனி உத்திரம் செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? மகர ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் மேம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டு இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டை நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது நம்ம பாட்டாக கேட்கும் போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். அதுவும் இந்த பாட்டை எங்கே கேட்கணும்னா, இந்த அவங்க இயற்கையான இடத்துல உட்காந்து கேட்கணும். ஒரு பார்க் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், வயல்வெளிகளாக இருக்கட்டும், இயற்கையான இடத்துல உட்கார்ந்து அவங்க கேட்டால் அவங்க மனசுக்கு ஒரு புது விதமான தெம்பு கிடைக்கும். ஏன்னா முருகர் தரக்கூடிய மெசேஜிங் அதுதான் வருது. என்னன்னா, இயற்கையாக கலக்கணும். நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸ், இல்லை வந்து வேற எங்கன்னா போனாலும் ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான இடத்த சூஸ் பண்ணி போவாங்க. இனிமே அந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடாது. இயற்கையோட கலந்து இருக்கணும். இந்த பாட்டை தாராளமாக கேட்கலாம். ஏன்னா இந்த பாட்டு நீங்கள் சொல்லவும் நான் ஏன் அதை கேட்க சொல்கிறேன்னா, அந்த இயற்கையில் கேட்கும் போது நிறைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி உருவாகும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்றது. இதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். அதனால் இயற்கையோட இயற்கையாக கலந்து இருக்கணும். வேலும் மயிலும் துணை, அந்த ஒரு ஸ்லோகத்தையும் எப்பவுமே மனசில் சொல்லணுன்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக. மகர ராசிக்காரங்க வேலுண்டு வினையில்லை அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகப்பெருமான் சொல்கிற மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம்? கும்ப ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். கும்பராசி எங்கே போனாலும் வேல் எடுத்துகிட்டு போகணும். எங்கே போனாலுமே ஒரு நம்மளுக்கு வந்து வேல் வந்து இப்போ வேறைய சைஸஸில் வந்து அது நிறைய விதமான சைஸில் இருக்குது. ஸோ இவங்க அப்போ எங்கே இருந்தாலுமே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வேல் வாங்கி தாராளமாக வழிபடலாம். ஏன்னா வழிபடுறதும் இல்லை, வேல் அவங்க கூட வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா அந்த வேல் தான் இவங்களை வழி நடத்த போகுது. அந்த வேல் தான் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது. இந்த பங்குனி உத்திரத்துக்கு கூட முருகரை போய் தரிசனம் பண்ணுறது காட்டிலும் வேல் பூஜை செய்கிறது, வேல் வழிபாடு செய்கிறது, வேலை முக்கியத்துவம் படுத்தின கோவில்கள் கண்டிப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு வழிபாடு செய்கிறது. இதை செய்யும் போது முருகரை தரிசிக்கிறத விட முருகர் வந்து இந்த வேலுக்கு தரிசனம் பண்ணும்போது மனமுருகி அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ, என்ன பாதுகாப்பு வேணுமோ எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு. அப்போ வேல் இவங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் வழி நடத்த போகுது, அது அவங்கள காக்க போகுது. அதனால வேல் தான் முக்கியம். வேலை எடுத்துக்கோங்க, மற்ற எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடிடும் கெட்டது அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. கண்டிப்பாக. கும்பராசிக்காரங்க வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லுகின்ற பங்குனி உத்திரம் மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம்? மீன ராசிக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ மீன ராசிக்கு சமீப காலமாக சிக்கல்கள், குழப்பங்கள் இதுதான் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சிக்கலை எப்படி நான் கிளியர் பண்ணுறதும் தெரியல, குழப்பத்தை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியல. பட் இது ஆனால் இந்த விஷயத்துலேருந்து வெளியும் வர முடியல. அது என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுலேருந்து வெளியே வந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்றது எனக்கு தோணுது அப்படின்ற ஒரு மன உந்துதல் அவங்களுக்கு இருக்குன்னா, ஸோ முருகர் தரக்கூடிய பதில் சிக்கல் சிங்காரவேலர், கும்பகோணம் நியர்பை இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கல் சிங்காரவேலர் கோவிலே இருக்குது. அந்த
மூலவர் இருக்கக்கூடிய கோவில் இருக்குது. ஸோ இந்த சிக்கல் சிங்கார வேலரை அவங்க வழிபட ஆரம்பிக்கும் போது, ஒரு முறையாவது தரிசனம் பண்ணி வழிபட ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், விடை தெரியாத பிரச்சனைகள், ஒரு முடிவு தெரியாத இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அந்த பங்குனி உத்திரத்துக்கும் அவங்க போகலாம். அதுக்கு அங்கே அப்போ போக முடியலனா கூட அதை கழித்து கூட அவங்க போகலாம். அதே மாதிரி இனிமே வாழ்க்கையில் அப்படி எதுவும் சிக்கல் ஏற்படக்கூடாதுன்னா முருகருடைய வழியில் இவங்க நடக்கணும். கும்பிட்டா மட்டும் போதாது, என்னோட வழியில் நீ நடக்கணும், நீ ரெடியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட முருகர் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மீனராசிக்காரங்க ரெடியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீனராசிக்காரங்க சிக்கல் சிங்கார வேலருக்கு அரோகரா அப்படிங்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம், பங்குனி உத்திரத்துக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமான் சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இந்த செய்திகள் அத்தனையையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி இந்த பங்குனி உத்திர திருநாளை மிக சிறப்பான முறையில் அந்த முருகப்பெருமானினுடைய அருள் அனுகிரகத்தோடு அவங்க கொண்டாடுவார்கள். விரதம் இருக்கிறதுனா விரதம் இருந்து அவருடைய அருள் பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி. James & Cobin year-end big sale. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.